முருகா சரணம். திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது. திரு என்றால் முருகன், புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல். அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும். அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும், நம்முடைய மனத்தையும் உருக்கும், பிறவாமல் நிசிக்கருவருக்கும். அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான். அது நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளை பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. முருகாசரணம். அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வார திருப்புகழ் சூழும் வினை என தொடங்கும் திருமறைக்காடு வேதாரண்யம் என்ற க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகழ். முருகா, உமது திருவடியை தினமும் நினைக்க அருள் புரிய வேணுமையா என்று திருப்புகழிலே பாடுகின்றார். வாரீர் பாராயணம் செய்வோம், பலனடைவோம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. சூழும் வினைகண் துன்பம் நடும் பிணி கழி காமம் கூறமிதற்கு சிந்தை நினைந்துரு துணையாதே ஏழையின் துக்கங்களுடன் தினம் ஊழல் வேணும் ஏதமகற்றி செம்பத சிந்தனை தருவாயே ஆழியடைத்து தம் கையிலங்கையை எழும் நாளே ஆழியடைத்து தங்கையில் அங்கையை எழு நாளே ஆண்மை செலுத்தி கொண்ட கரும் புயல் மருகோனே வேழமுகற்கு தம்பியனும் திருமுருகோனே வேதவனத்தில் சங்கர தந்தருள் பெருமாளே ஏதமகற்றி செம்பத சிந்தனை தருவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. முருகாசரணம். இத்திருப்புகழின் சொல்விளக்கம். கடலில் அணை கட்டி அடைத்து 7 நாளிலே இலங்கையின் மீது தனது ஆண்மையை செலுத்தி போர் புரிந்து அதனை தன் கைவசமாக்கிய கரியமேக வண்ணத்து அண்ணல் ஆகிய ராமபிரானின் மருகனே, யானை முகத்துடைய மூத்த பிள்ளையாகிய விநாயகப் பெருமானுக்கு தம்பியாக அவதரித்த திருமுருகப் பெருமானே, திருமறை காட்டிலே எழுந்தருளியுள்ள சிவபெருமான் திருவருளால் அவதரித்த பெருமையில் மிக்க தெய்வமே, பிறவிகள் தோறும் என்னை சூழ்ந்து வருகின்ற தீவினைகளின் காரணமாக உண்டாகும் துன்பம், தீராத நோய்கள், மிக்க காம உணர்வு, கள்ளத்தனம் ஆகிய இவைகளை மனத்தில் பலகாலும் நினைந்து வருந்தி இழைக்கின்ற அடியேனுக்கு இவைகளிலிருந்து தப்பி பிழைக்க உறுதுணையாக அமைவது எது என்னும் அறிவில்லாதவனாகிய அடியேன் இந்த வகையான துக்கங்களுடனே நாளும் நிலைகட்டு அலைதல் தகுமோ? இந்த குற்றங்களிலிருந்து அடியேனை விடுவித்து தேவரீரது செம்மையான திருவடிகளை சிந்திக்கும் பேற்றினை அருள்வாயாக என்று இத்திருப்புகழிலே பாடுகின்றார். திருவடியை தினமும் நினைக்க அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார். நாமும் வேண்டுவோம், வணங்குவோம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூ.